இப்ப எங்கட நாட்டுல வந்து தொழில் வாய்ப்புகள ஏற்படுத்தி தாரம்ன்ட்டு நிறைய கட்டிடங்கள கட்டி, அது சும்மா பாழடைஞ்சு போய், அந்த கட்டிடத்த சுத்தி சும்மா புட்பத்தைகளும், இப்படியா நிலைமையில காணப்படுது. அது மக்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்ப ஏற்படுத்தி குடுக்கலாம். இப்ப ஆனையரவு உப்பளத்துல வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கலாம் தானே! அதுக்கு காரணம் வந்து முதல் இருந்த அரசாங்கங்களும் வந்து காரணம். முதல்ல இருந்த அரசாங்கம் வந்து மக்களுக்காக எந்த ஒரு பயன்படுத்தலும் செய்யலை. தாங்க தங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் வந்து அதை செய்து கொடுக்கணுமன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்குது. இப்போ கூடுதலாக இப்போ எங்கள் இடத்துல வட்டு வழக்கங்கள் ஒரு இடம் பார்த்துருக்குறாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் மீனவர்களுக்காக அந்த மீனை கொள்வனவு செய்து ஏற்றி அதுகளுக்காக செய்யணுமென்று இப்போ வந்து அரசாங்கம் வந்து இடங்கள் தேடிக்கொண்டிருக்கு. ஆனால் அப்போ இருந்த அரசாங்கம் மக்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்போ எதுவோ ஒன்றும் செய்ய இல்லை. அது முதலாவது காரணம். அதான் இப்போ எங்களை தமிழர்ன்னு சொல்லி கூடுதலாக எங்களை பின்தங்க வச்ச காரணம் அந்த என்ன இங்கே வந்து பார்த்தா காமன்ஸு மட்டும்தான் இருக்குது. அது திரும்பி வேறு எந்த ஒரு திட்டங்களும் எங்களை தமிழிடத்தில் இல்லை. கம்பெனிகளோ ஏதோ ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு மக்களுக்கு இது இல்லை. ஆனால் வேறு இடத்த கொழும்புல பார்த்தா எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தமிழிடத்தை மட்டும் இல்லை. ஆனால் இப்போ வந்த அரசாங்கம் வந்து என்னென்னு சொன்னால் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இப்படி கம்பெனிகள் திறக்கணும், கட்டிடங்கள் வந்து இப்போ இந்த அரசாங்கம் வந்து தேடிக்கொண்டிருக்கு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே இப்போ ஒரு இடம் வந்து பார்த்தவையால் வட்டுவாலுக்குள்ளே முள்ளிவாய்க்காலுக்குள்ளே எல்லாம் ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு எப்படியும் ஒரு 100 ஏக்கர் கிட்ட வேணும் ரெண்டு இடம் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. விலைக்கேண்டான்னு எடுத்து அதை வேலை வாய்ப்பு கொடுக்கணுமன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்குது இப்போ வந்து அரசாங்கம். அப்போ இந்த அரசாங்கம் வந்து தமிழ் மக்களோட தொழில் வாய்ப்புகளுக்கு ஒரு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்குமா? தமிழ் மக்களோட தேவைகளை நிவர்த்தி செய்யுமா? போக போக நிவர்த்தி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது.